ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து போக்கோ M7 Pro 5G இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போன் வந்து அப்படியே பார்க்க ரெட்மி நோட் 14 மாதிரியே இருக்கும். ரெட்மி நோட் 14 5G வந்து இப்போ லேட்டஸ்டா லான்ச் பண்ணாங்க. அது வந்து உங்களுக்கு 19,000 வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த போக்கோ போனை உங்களுக்கு 15,000 வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரெண்டு போனுமே ஈக்குவலா தான் இருக்கும். டிசைன் வைஸ்லயும் சரி, ஸ்பெக் வைஸ்லயும் சரி ஈக்குவலா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு 4,000 கம்மி பண்ணி போக்கோ M7 ப்ரோவே வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஹைப்பர் வைஸ் கொடுத்துருவாங்க. ரெட்மி போன் மாதிரியே தான் இருக்க போகுது. பேட்டரி எல்லாமே ஈக்குவலா தான் இருக்க போகுது. அப்படி என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போக்கோ M7 Pro 5G இந்த போன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்திரலாம். உங்களுக்கு பில்டு குவாலிட்டி வந்து திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 190 கிராம் வந்து வெயிட் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல வந்து ஐபி ரேட்டிங் வந்து IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போன் வந்து அமுலேட் டிஸ்பிளே, உங்களுக்கு 15,000 செக்மெண்ட்டுக்கு அமுலேட் டிஸ்பிளே கிடைக்குன்னா கண்டிப்பா இந்த போக்கோ M7 Pro 5G கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரெஃபரன்ஸ் ரேட் உங்களுக்கு 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் கொடுக்காங்க. டால்மி விஷன் சப்போர்ட் கொடுக்காங்க. HDR 10+ சப்போர்ட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் 2100 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுக்காங்க. உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இருக்கா. டைரக்ட் சன்லைட்ல கூட நீங்க வந்து போன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிட்ஸ் வந்து 2000 கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால வந்து டைரக்ட் சன்லைட்லயும் உங்களுக்கு போன் யூஸ் பண்ண ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். இந்த போனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ் சைஸோட கொண்டு வந்திருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080 x 2400 பிக்சல்ஸ் வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. பிபி டென்சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 395 பிபி டென்சிட்டி வந்து இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 15,000 பட்ஜெட்ல இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். அது இந்த பட்ஜெட்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனே இருக்கு. நீங்க வந்து போனை வந்து ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு டைம் தெரியற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்க நேம் தெரியற மாதிரி அந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இருக்கு. இந்த போனை பொறுத்தவரை உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் உங்களுக்கு Android 14 வருது. ஹைப்பர் OS 1 தான் வரும். இந்த போனை நீங்க இப்போ வாங்கினா கூட உங்களுக்கு அப்டேட் வந்து Android 15 வந்துடும். ஹைப்பர் OS 2 அப்டேட்டும் வந்துடும். அதனால நீங்க வந்து இப்போ வாங்கினா கூட இன்னொரு 1 இயருக்கு நீங்க Android அப்டேட் எதிர்பார்க்கலாம். அந்த போன் வாங்குறவங்களுக்கு 2 வருஷம் வந்து மேஜர் அப்டேட் கொடுக்கன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த போக்கோ M7 Pro 5G இந்த டைம் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து Android அப்டேட் வந்து உங்களுக்கு 15 அப்டேட் வந்து உடனே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து Android 16 அப்டேட்டும் கன்ஃபார்மா வந்து கொடுப்பாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி தான் கொடுத்திருக்காங்க. 7025 அல்ட்ரா 6nm கொடுத்திருக்காங்க. இது ஒரு அல்ட்ரான்னு ஒரு ப்ராசஸர் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு கேமிங் காண்டி கொடுத்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு கேம் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். நல்லாவே வந்து ஃபாஸ்டாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டுக்கு 15,000 செக்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஜிபி வந்து IMG BXB 8S256 இதான் வந்து ஜிபி வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா 6128 அதுக்கப்புறம் வந்து 8256 மொத்தம் 2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. UFS வந்து 2.2 கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து UFS 2.2 தான் கொடுப்பாங்க. 20K மேல வாங்கினீங்கன்னா UFS வந்து 3.1 உங்களுக்கு கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு UFS 2.2 தான் கொடுப்பாங்க. இந்த போனை பொறுத்தவரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும். ரெட்மி நோட் 14 மாதிரி தான் இந்த போன் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாவே இருக்கும். 3.5mm ஜாக் வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. ஒய்ஃபை வந்து இந்த போன்ல இருக்கு. ப்ளூடூத் வந்து ரொம்ப பழைய வெர்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. 5.0 தான் கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல வந்து கிடையாது. FM ரேடியேட்டர் சப்போர்ட் இருக்கு. USB வந்து டைப் C தான் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் மேக்ஸிமம் எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனா இவங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தது மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க போக்கோ வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 5110 mAh போன டைமோட ஒரு 110 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லியோபோ பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அடாப்டர் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். கேபிள் அடாப்டர்லாம் உங்களுக்கு பாக்ஸ்லயே வந்துடும் ஃப்ரீயாவே. நீங்க தனியா வாங்க வேண்டாம். இந்த போனை பொறுத்தவரைக்கும் கலர்னு பாத்தீங்கன்னா லாவெண்டர் கலர், ஆலிவ் கலர், லூனார், டஸ்ட் மொத்தம் 3 கலர். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கண்டிப்பா வாங்க. மொத்தம் 3 கலர் வந்து அவைலபிள் இருக்கு போக்கோ M7 Pro 5G ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசியா நம்ம கேமரா பார்த்தலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா 50 கொடுத்திருக்காங்க. செகண்டரி கேமரா 2 மெகாபிக்சல் டெப்த் கொடுத்திருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் HDR சப்போர்ட் இருக்கு. நீங்க 1080 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 20 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுலயும் நீங்க HDR அண்ட் பேனோரமா எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுலயும் நீங்க 1080 13fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்தவரை IP ரேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரியும் ஓரளவுக்கு 5000 மேல கொடுத்திருக்காங்க. 45 வாட்ஸ் ஓகே தான் இந்த பட்ஜெட்டுக்கு. பிரைமரி கேமராவும் 50 கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெக் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா கொடுத்துட்டு ஒரு 15,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 14 வந்து நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 19,000 வாங்கியிருப்பீங்க. இந்த போனை நீங்க 15,000 வாங்கிக்கலாம். கண்டிப்பா இந்த போனை நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த போன்ல அப்படி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இல்ல
அப்படின்னு உங்க கமெண்ட்டை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.